தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசை விமர்சித்து கனிமொழி பேச, மாநில அரசை விமர்சித்து பாஜக பரப்புரை செய்து வருகிறது. ஆனா எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு கொண்டு வர நம்ம பிள்ளைங்க போய் படிக்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியோடைய ஆட்சி. விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள், லேபர் கோட் லாஸ் என்று கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக CAA இதெல்லாம் கொண்டு வந்தது பிஜேபி. ஆனா இதுக்கு ஒத்துப்பாடி கை தட்டி ஓட்டு போட்டது யார்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவங்க யாரோ நாங்க யாரோ சம்பந்தம் இல்லைன்னு ஒரு நல்ல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த சேகர் பாபுவை ஏன் டிஸ்மிஸ் பண்ணல? ஏன் சொன்னா இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர் ஹிந்து மத விரோதிகள், அதனால பண்ணல. இல்லைன்னா பண்ணிருப்பீங்கல்ல. ஒரு பெரும்பான்மை மதத்தை, சமுதாயத்தை நீங்க என்ன சொல்றீங்க? டெங்கு கொசுமா, மலேரியா கொசுமா இருக்கு இவங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஆகவே பிரதி இந்து விரோத தீய சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கங்கள் இவங்களுக்கு பாடகல்வி கொடுக்கணுமா இல்லையா? அதுக்குதான் நாம இன்னைக்கு கூடியிருக்கோம். மறுபடியும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, ரெண்டு கர்மத்தை விட்டா உங்க பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய உணர்வோடு இருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல. யாரு பிரதம வேட்பாளர்? என் நிலத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்கு தான் ஓட்டு. இங்க பிரதமர்லாம் யாரும் கேட்கல. யாரு பிரதமர்? யாரு பிரதமர்? மீனவர் படுகொலையா? முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன், என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதம வேட்பாளர். மக்கள் மீது தொடர்ந்து சுமையை ஏற்றுகிற அரசு திமுக அரசு. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு உங்கள் வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில், அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். EB பில்லை பாருங்கள், மின்சார கட்டணத்தை பாருங்கள், ஷாக் அடிக்கும்.